ஹாய், வெல்கம் டு சாண்டோவர்ஸ். நான் சாண்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 9 திங்ஸ் தட் ஆர் வர்த் மோர் தேன் கோல்டு. அதாவது ரேரிட்டிலையும் வேர்த்லையும் கோல்டை விட ரொம்ப அதிகமான வேர்த் இருக்கிற 9 விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க. நம்பர் 1, சாஃப்ரான். அதாவது குங்குமப்பூ. இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் பாலில் கலந்து குடிச்சா குழந்தை வெள்ளையா பிறக்குன்னு பொருளை கிளப்பிட்டு இருப்பாங்கல்ல, அந்த குங்குமப்பூ. குங்குமப்பூவால் ஆக்சுவலி நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த வெள்ளையா பிறக்கிற பெனிஃபிட்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு மித்து. பட் ஆனால் அதோட ப்ரைஸ், ரியலான குங்குமப்பூவோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலி 1 கிராம் கோல்டை விட 1 கிராம் குங்குமப்பூ ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதை நிறைய இடத்துல ரெட் கோல்டுன்னே சொல்லுவாங்க. நம்பர் 2, அகர்வுட். அகர்வுட்னா ஒரு ட்ரீலேருந்து வர்ற ஒரு ரெசின். அது எப்போ வரும்னா, அந்த ட்ரீயை வந்து ஏதோ ஒரு ஃபங்கஸ் அட்டாக் பண்ணால் மட்டும்தான் அந்த ரெசினே டெவலப் ஆகும். அந்த ரெசின் என்னன்னா, அந்த ஃபங்கஸ்லேருந்து பேசிக்கலி அந்த ட்ரீயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டெவலப் ஆகுது. பட் ஆனால் அந்த ரெசினை வச்சு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பெர்ஃப்யூம்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது வந்துட்டு எல்லா மரத்துலையும்லாம் பண்ண முடியாது. அக்வலேரியான்ற ஒரு சில மரங்களில் மட்டும், அது ரொம்ப ரேரான மரம். அந்த மரம் ஃபங்கஸால எஃபெக்ட் ஆகி அதுலேருந்து வர்ற ரெசின்லேருந்து பண்ணுற பெர்ஃப்யூம்னா மட்டும்தான் அது வந்து ரொம்ப வேல்யூ. ஈவன் சில இடத்துல இது மெடிசனாகவும் யூஸ் ஆகுது. நம்பர் 3, வெண்ணிலா. அதாவது நம்ம ஐஸ்கிரீம் கடையில் போய் வெண்ணிலா ஐஸ் சாப்பிட்ற அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்லாம் கிடையாது. ரியல் வெண்ணிலா, வெண்ணிலா பிளான்ட்லேருந்து வர்ற வெண்ணிலா. இது ஏன் கோல்டை விட அவ்வளோ வருதுன்னா, கோல்டை கூட ஈஸியாக மைன் பண்ணிடலாம் சுரங்கத்துல இருந்து. பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன செடியை பாலினேட் பண்ணணும், தனித்தனியாக மேனுவலாக கையில். பாலினேட்லாம் பேசிக்கலி 2 செடியை கச்சா பண்ண வைக்கணும். அப்படி பாலினேட் பண்ணதுக்கு அப்புறம் அது ரொம்ப மாசம் கழிச்சு தான் கொஞ்சோண்டு வெண்ணிலா கொடுக்கும். அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப ரேர் அண்ட் ரொம்ப காஸ்ட்லி கூட. எது ஒரிஜினல் வெண்ணிலா. அதனாலதான் வெண்ணிலா ஃபிளேவர்ல எது சாப்பிட்டாலும் நம்ம ஏதோ பயங்கரமான லக்ஸரியஸ் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் சாப்பிட்ற மாதிரி நமக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர் தான். எங்கேயாவது போய் ஸ்கேம் ஆகிட்டு இருக்காதீங்க. நம்பர் 4, இதுவும் அகைன் ஒரு ரேரிட்டி பேஸ் தான். கோல்டை விட ரொம்ப ரொம்ப ரேர். என்னன்னு கேக்குறீங்களா? நம்மளை சுத்தி இருக்கிற வுட்ஸ், மரக்கட்டை, மரம். என்னடா அதான் எவ்வளவு மரம் இருக்கே, சிஎஸ்கே ஆடுற டாட் பாலுக்கே எவ்வளவு பெரிய ஃபாரஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, இத்தனை மரங்கள் நம்ம நாட்டுல இருக்கே, நம்ம உலகத்துல இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எர்த்தை பொறுத்தவரை மரம் நிறைய இருக்குதான், வுட் நிறைய இருக்குதான். பட் ஆனா நீங்க யூனிவர்சலா பாத்தீங்க அப்படின்னா கோல்டு, டைமண்ட்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. ஈவன் மற்ற ரேர் எர்த் மெட்டல்ஸ் கூட யூனிவர்சலி நிறைய அவைலபிளா இருக்கு. பட் ஆனா வுட், மரம், மரக்கட்டை அது வந்துட்டு எர்த்துல மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் இது எனக்கு தெரிஞ்சு கோல்டை விட ரொம்ப ரொம்ப ஒர்த்து. நம்ம கழுத்துல தங்கம் தொங்குறத விட நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு மாமரத்துல மாங்காய் தொங்குறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நம்பர் 5, டைமண்ட்ஸ். டைமண்ட்ஸ் வந்துட்டு கோல்டை விட ஒர்த்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது பாஸ்ட். இப்போலாம் டைமண்ட் வேல்யூ டெஃபினட்டா இன்க்ரீஸே ஆகாது. ஏன் அப்படின்னா நிறைய லேப் டைமண்ட்ஸ் வந்துருச்சு. யார்கிட்ட போய் கொடுத்தாலும் உங்களால லேப் டைமண்டும் நேச்சுரல் டைமண்டையும் உங்களால டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. பட் எந்த டைமண்ட் ரொம்ப ரேர்னா, நேச்சுரலா கிடைக்கிற கலர் டைமண்ட்ஸ். அதாவது பிங்க் டைமண்ட்ஸ், ப்ளூ டைமண்ட்ஸ், அந்த மாதிரியான கலர் டைமண்ட்ஸ். அது வந்து டெஃபினட்டா எப்பயுமே கோல்டை விட ரொம்ப ரொம்ப ஒர்த் அதிகமானது. ஈவன் ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைமண்ட் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸா கூட இருக்கலாம். கூடிய சீக்கிரம் இப்பவே அதையும் லேப்ல பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அகைன் தப்பா எங்கேயாவது ஏமாந்து வாங்கி ஸ்கேம் ஆகிட்டு இருக்காதீங்க. நம்பர் 6, ப்ளூஃபின் டியூனா. இது வந்துட்டு பேசிக்கலி ஒரு மீன். பட் ரொம்ப ரேரா பிடிப்படுற, ரொம்ப ரேரா இருக்கிற மீன். இது வந்துட்டு வாங்கிட்டு வந்து கூறு போட்டுலாம் வித்துட்டு இருக்க மாட்டாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்கலி இந்த மீன் சிக்குச்சு அப்படின்னா சிக்னவர் வந்து அதை ஏலத்துக்கு விடுவாரு. ஏலத்துக்கு விட்டு அதுல இருந்து ஏதாவது மெடிசின் எடுப்பாங்களா? இல்ல, சாப்பிட்றதுக்கு தான். ஆனா எவ்வளவு தெரியுமா ஏலத்துக்கு எடுப்பாங்க? கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு இந்த மீனை ஏலத்துக்கு விடுவாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ்ல அதை எவ்வளவுக்கு விற்பானுங்க, அதை யார் வாங்கி சாப்பிடுவானுங்கன்னு தெரியல எனக்கு. நம்பர் 7, சில்க். சில்க் என்னடா, நம்ம எல்லார் கடையிலையும் பட்டு சாரீ, சில்க் சாரீஸ்லாம் நிறைய கிடைக்குதே, அதுவும் விதவிதமா கிடைக்குதே நீங்க நினைக்கலாம். பட் ஆனா 1 கிராம் கோல்டை மேக் பண்றதை விட 1 மீட்டர் ஆஃப் சில்க், ஒரிஜினல் ரா சில்க் மேக் பண்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். ஏன்னா 1 மீட்டர் சில்க் தயாரிக்கிறதுக்கே தௌசண்ட்ஸ் ஆஃப் சில்க் வார்ம்ஸ் வந்து உங்களுக்கு சாகணும். பட் ஆனா நம்ம ஊர்ல அகைன் ஆர்டிஃபிஷியல் சில்கை கலந்து வித்து விடு தமாஷா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வித்துட்டு இருக்காங்க. அகைன் நிறைய பேர் ஸ்கேம் ஆகி வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்கேம் ஆகிறவங்க உஷாரா இருந்துக்கோங்க. நம்பர் 8, ஹனி. ஹனி என்னடா கோல்டை விட அதிக ஒர்த்து, டப்பாவா எல்லா கடையிலையும் கிடைக்குதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நார்மல் ஹனி கிடையாது. நார்மல் ஹனியே ஆக்சுவலி ஒரு வகையில ரேர் தான். பட் இது வந்து மனுக்கா ஹனி. எங்க கிடைக்கும்னா நியூசிலாந்துல. அதுவும் ஒரு பர்டிகுலர் ஃப்ளவர்ல இருந்து மட்டும்தான் கிடைக்கும். இதை ரொம்ப லிமிட்டடா தான் ப்ரொடக்ஷனும் பண்ண முடியும். அண்ட் இதுல எக்கச்சக்க மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனாலேயே இந்த ஹனி வந்துட்டு ஒரு 50 ml 5000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட விற்கும். ஈவன் அமேசான்லேயே அவைலபிளா இருக்கு. நீங்க வாங்கி ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. நம்பர் 9, மஷ்ரூம்.
காளான். மறுபடியும் வர்றா, இது என்னடா கோல்ட விட அதிகமா ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். நான் கடைக்கு போய் 10 ரூபா 20 ரூபா கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா காளானு, இது என்னடா கோல்ட விட ஒர்த்து அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் ஆனா இது வந்துட்டு மட்சுடேக் மஷ்ரூம். இது வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிபிக் ஃபாரஸ்ட் கண்டிஷன்ஸ்ல மட்டும் தான் வளரும். கொடைக்கானல் கிடையாது. இதை கல்டிவேட் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கேற்ற சாயில்ஸ் ரொம்ப ரேரா தான் இருக்கு. அதனாலே இந்த மஷ்ரூம்ஸ் வந்துட்டு 1 கிலோ 50,000 ரூபாயோட அதிகமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் பக்கம் போய் தேங்காய் பால் கடை மாதிரி மட்சுடேக் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் 1000 ரூபா 2000 ரூபான்னு வித்துற வேண்டியதான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த 9 திங்ஸ் தட் ஆர் வர்த் மோர் தேன் கோல்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாராவது என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்றது expresschangos.in அப்படின்ற ஒரு டிஷர்ட் பிராண்ட். இவங்கள்ட்ட சூப்பர் ரிலேட்டட் ஃபன்னியான டிஷர்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் நிறைய தமிழ் டிஷர்ட்ஸ், ரொம்ப யூனிக்கான தமிழ் டிஷர்ட்ஸ், எங்கேயும் கிடைக்காத டிஷர்ட்ஸ் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க என்ன ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும், எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் இவங்கள்ட்ட அதுக்கேற்ற ஒரு டிஷர்ட் டெஃபினட்டா இருக்கும். ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. நீங்க சாண்டோவர்ஸ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ப்ரௌஸ் பண்ணி கோட் யூஸ் பண்ணி சூப்பரா டிஷர்ட்ஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.